ஏண்டா டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? யாருங்க? பெரிய பக்கா ரவுடிடா. ரவுடியா? நீ என்கிட்டயே உன் வேலையை காட்டிட்டியா? நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாரு. என்ன சார், இவன் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப நாம எங்க தப்பிக்கிறது வழியே போங்க போங்க போங்க. மண்டு 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 என்ன சொன்னக்கு? ஏய் நில்லுங்க. ஏய் என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்க? மண்டு அடிச்சு போட்டு எங்க போறீங்க? இவனது கூட சேர்ந்து போல இருக்கு. போட்டு தெரியலாமா? வேண்டாம், எல்லாம் சேர்த்தா இவனுக்கே கொடுத்தாச்சு இல்ல, அவனுக்கு எது கொடுக்கணும்? வாங்க போலாம். அம்மா ஐயோ. ஏய் மண்டு மண்டு என்னாச்சு மண்டு? உடம்பு புண்ணாச்சு. எல்லாரும் போயிட்டாங்களா? ஏண்டா ஆபத்துன்னு கூப்பிட்டா அடிபட்டு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சேருவ? பாடுறா, அத்தனை வெடிகுண்டுகளை சேர்ந்து என்ன வெளுன்னு வெளுத்துட்டாங்க. நீ அடி வாங்கினது விடு, இங்க என்ன நடந்துச்சு? இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? ஒருத்தர்கிட்ட கூட வெடிகுண்டுக்கான எஃபெக்டே காணுமே. நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். மண்டு, இவங்க எல்லாம் எப்படி குணமானாங்க? யாருக்கு தெரியும்? நான் உள்ள வந்தேன், எல்லாம் ரெடியா நின்னாங்க. இவங்க குணம் ஆனது எனக்கு தெரியாது. வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம வாயை விட்டேன். அடி பின்னிட்டாங்க, செம அடி. அவங்க குணமானாங்களோ என்னமோ, நான் ரணம் ஆயிட்டேன். இப்படி பண்ணிட்டியா மண்டூரா? இப்ப நம்ம எஜமா வந்து கேட்டாலும் நம்ம என்ன பதில் சொல்றது? இந்த யோசனை உள்ளவன் கூப்பிட்ட உடனே வந்து தடுத்துருக்க வேண்டியதாண்டா. ஓ, நீ என் மேல பழிய போடுறியா? பழிய உன் மேல போடல, அத்தனை பயல்களும் அடிய இடி மாதிரி என் மேல போட்டாங்க. அது கூட பரவாயில்ல, எஜமா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அடி வயிறு புளிய கரைக்குது. இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா நம்ம பிரச்சனைக்கு மட்டும் ஒரு முடிவு கிடைக்கவே மாட்டேங்குதே. ஆரம்பமாகிற எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருந்தே ஆகணும். ஆயிஷா, இந்த பூலகத்துல கால் எடுத்து வச்ச நொடியில இருந்த துன்பங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்க. இதுக்கு என்னதாப்பா வழி? அத நீயோ நானோ அனுமானிக்கவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. அந்த முடிவு இன்னும் சில நொடிகள்லயும் வரலாம், சில காலம் கழிச்சும் வரலாம். நல்லபடியாவும் இருக்கலாம், கெடுதலாவும் இருக்கலாம். அது நம்ம பாவ புண்ணியத்தை பொறுத்த விஷயம். நீங்க பூத விளையாட்டுல தோத்து தண்டனை அடைஞ்சது நீங்க செஞ்ச பாவம்னா, என் பேரன் இப்படி எல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறானே, இது யாரு செஞ்ச பாவம்? எனக்கு பேரனா பிறந்தது கூட அவன் செஞ்ச பாவமா இருக்கலாம். ஏப்பா, மூசா காட்டுக்கு போனானா, சித்தரை பார்த்தானா, சஞ்சீவ மூலிகை பறிக்க வழி சொன்னாரா? சஞ்சீவ மூலிகை பறிச்சானா இல்ல அங்கே ஏதாவது பிரச்சனையா? இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றான், எப்ப திரும்பி வருவான், ஒண்ணுமே புரியலையப்பா. நானும் ஞான திருஷ்டியில பாருங்க பாருங்கன்னு எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். ஆனா உங்க அப்பா பாக்குற மாதிரியே தெரியல. மூசா போயிருக்கிறது தெய்வ சாஞ்சி நிறைஞ்ச மூலிகை வனம். அங்க நீ சொல்ற மாதிரி எந்த சக்தியும் ஊடுருவ முடியாது. அப்படி இருக்கப்ப நான் எப்படி என் ஞான திருஷ்டியில பார்க்க முடியும்? அப்படியே பார்த்தாலும் எப்படி தெரியும், என்ன தெரியும்? யாரும் என் புள்ள மூசாவை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவன் கண்டிப்பா எந்த ஆபத்தும் இல்லாம மூலிகையை பறிச்சுட்டு வருவான். உன்கிட்ட யாரும் ஜோசியம் கேட்கிற? இத்தனை துன்பங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே உன் புத்திர பாசம் தான். இது வரலையும் உன்னை கொல்லாம விட்டுருக்கேன்னு சந்தோஷப்பட்டு வாய மூடு. அசீம மாய விலகினாலும் அது மூசாவை தான் பிடிக்கும்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது போல இருக்கு. சரியாக சொன்னாய் ஆயிஷா.
என்ன பார்க்கிறீர்கள்? எனக்கு மாயை விலகிவிட்டது. ஆனால் மூசாவுக்கு மாயை மீண்டும் பிடித்து விட்டது. இல்ல இல்ல நீ போய் சொல்ற. உன்னை விட்டு அந்த மாயை விலகி இருக்கலாம். ஆனா உன்னால என் மகன் கால் தூசியை கூட தொட முடியாது. காட்டுக்கு போன என் மகன் மூசா சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வருவான். உன்னால மனித வெடிகுண்டுகளா ஆக்கினவங்கள கண்டிப்பா குணப்படுத்துவான். அப்படின்னு நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க. ஆனா நான் அவனை அதே காட்டுக்குள்ள மரமா மாத்தி மரங்களோட மரமா நிக்க வச்சிட்டேன். முடிஞ்சா போய் மரமா நிக்கிற உன் மகனை கண்டுபிடி பார்க்கலாம். டேய், மரமா மட்டையா மாத்த மூசா ஒண்ணு சாதாரண மனுஷன் இல்ல, சக்தி உள்ள பூதகுல இளவரசன் தெரியுமா? அரசனோ ஆண்டியோ புத்தி சுவாதீனம் இல்லாத மாயை பிடித்த யாருமே எந்த அதீத சக்தியாக இருந்தாலும் அதை உணரவோ உபயோகிக்கவோ முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல இல்ல நீ போய் சொல்ற. நான் ஏன் உன்னிடம் பொய் சொல்ல போகிறேன்? நீ மூசாவை மரமா மாத்துற வரைக்கும் அங்க இருக்கிற சித்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரா? சித்தர் என்ன பெரிய சித்தர்? அந்த சிவனே வந்தாலும் என் சக்திக்கு முன்னால் சிவனேன்னு தான் நிக்கணும். கடங்காரா, ஏன்டா எங்களை படாதா பாடுபடுத்துற? நாங்க உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணணும்? என்ன பாட்டி, ரொம்ப பயந்துட்டீங்களோ? என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நான் மூசா தான். என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, அடுத்து நான் இந்த அசீம் உருவத்துல தான் சில காரியங்களை செயல்படுத்த போறேன். அதுக்கான முன்னோட்டம் தான் இது. சும்மா உங்க எல்லாரையும் கரெக்டா பண்ணலான்னு அந்த உருவத்துல வந்தேன். அடுத்தது நடக்கிறது இருக்கட்டும். சஞ்சீவ மூலியை பறிக்க போன காரியம் என்னாச்சு? பறிச்சியா இல்லையா? சொல்றேன்ப்பா. நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் நமக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆமா, நாம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடல. ஆக இனிமே நம்ம மனித வெடிகுண்டுகளை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. ஆமா தாத்தா, அவங்க குணமாயிட்டாங்க. அது சரி, அந்த டங்கினி டிங்கினி என்ன பண்றது மூசா? அடுத்து அந்த டங்கினியையும் டிங்கினியையும் மேற்கொண்டு வேற யாருக்கும் விஷக்கிருமி ஊசி போட முடியாதபடி நாம் அதுங்களை முடக்கணும். அதுக்கப்புறம் கௌதம் கௌரி பாலு அப்பாக்களோட உடம்புல இருந்து அந்த டங்கினியையும் டிங்கினியையும் வெளியே எடுத்து அழிக்கணும். இதுதான் மாயா அசீமை விட்டு விலகிறதுக்கு முன்னாடி நான் செய்ய போற வேலை. எத்தனை நாள் உழைப்பு, எப்படியெல்லாம் அரிய வகை ரத்தம் உள்ள ஆட்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு ஊசி போட்டோம். இதுல பூதங்களோட தொந்தரவு வேற. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மனிதர்களை வெடிகுண்டுகளா மாத்தி நிறுத்தினா ஏன் எதுக்கு எப்படின்னே தெரியாம குணமாகி எல்லாரும் தப்பிச்சு போனது மட்டும் இல்லாம என்னை வேற அநியாயமா அடிச்சிட்டு போயிட்டாங்க. உன்னை அடிச்சு போட்டதை விட அவங்க தப்பிச்சு போனதுதான் மேட்ரே. என்ன பாக்குற? இப்ப எஜமா திரும்பி வந்து கேட்டாருன்னா நம்ம என்ன பதில் சொல்றது? முட்டாளே முண்டமே, நீங்களாவது வந்து தடுப்பீங்கன்னு தான்
அவங்க தப்பிச்சு போகும்போது உங்களை கூப்பிட்டேன், டிங்கினி வரவே இல்லை. ஆனா வந்த நீயோ போறவங்கள போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு எஜமா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? எஜமா வரட்டும், நடந்ததை சொல்லி முதல்ல உங்களை ஒழிக்கிறேன். ஏய், சும்மா உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத. நான் உனக்கு மயக்கம் தெளிய வைக்க போய் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. எது? அவங்க தப்பிச்சு போனதுக்கு நான் தான் காரணம்னு பிளேட்டை மாத்திரியா? ஆமா, நான் தான் பிளேட்டை மாத்துறேன், தட்டை மாத்துறேன், டம்ளரை மாத்துறேன். எல்லாம் உன்னால வந்ததுதான். எஜமா, உங்களை எங்கெல்லாம் நாங்க தேடணும். இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க? என்ன ஆனீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எஜமா? அதெல்லாம் ஒரு தனி கதை. அத பொழுது போகாத சமயத்துல சொல்றேன். இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம எதிரி மூசாவால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. ஆ? ஆ. என்னடா கோழி முழுங்கின மாதிரி முழிக்கிறீங்க? எஜமா, எங்களை மன்னிச்சிருங்க எஜமா. என்னடா இது புது பழக்கம்? காலையில விழுந்துட்டு எழுந்திருங்க. மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நாங்க எந்திரிப்போம் எஜமா. சொல்றேன்ல, எழுந்திருங்க முதல்ல. எழுந்திருங்கடா. ஆமா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நம்ம எதிரி மூசாவால என்ன ஆபத்துன்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் பதறீங்க? அது இல்ல எஜமா, மனித வெடிகுண்டுகள்லாம் குணமாயி மறுபடியும் மனுஷங்களாயிட்டாங்க. என்ன குணமாயி மனுஷங்களா ஆயிட்டாங்களா? ஆமாங்க எஜமா, அதுவும் பண்டோரவை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க எஜமா. ஓஹோ, அப்படியா? இதெல்லாம் அந்த மூசா பயலோட வேலையா தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்திலேயே அவனை அழிச்சிடுவேன். ஆஹா, என்ன ஆச்சு? எஜமா நம்மளை வெட்டி புடுவேன் குத்தி புடுவேன்னு பேசுவார்னு பார்த்தா ரொம்ப கூலா பேசுறாரே. என்ன ஆச்சுன்னு கேட்டுருவோமா? எஜமா, என்ன மண்டு? நீங்க எங்க எஜமானே இல்ல. மண்டோரா, என்ன கேள்வி இது? இல்லைங்க எஜமா, வெடிகுண்டு மனிதர்கள் குணமாகி தப்பிச்சு போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. பெரிய பிரளயமே நடக்கும்னு நாங்க பயந்து நடுங்கிட்டு இருந்தோம். நீங்க என்னடான்னா விஷயத்தை கேள்விப்பட்டும் ஓஹோ அப்படியான்னு சாதாரணமா கேக்குறீங்க. எல்லாம் மூசா வேலைன்னு வேற சொல்றீங்க. மடையா முட்டாள்னு திட்ட வேண்டிய நீங்க மண்டுன்னு அன்பா கூப்பிடுறீங்க. என்ன விஷயம் எஜமா? ஏன் இந்த மாற்றம்? ஆமா எஜமா, எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. நீங்க குணமாயிட்டீங்களா இல்லையா? முட்டாளே, மடையா, நீங்க என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? தொலைத்து விடுவேன், ஜாக்கிரதை. இப்படி கத்தி கத்தி அழுத்து போச்சு. அதான் அன்பா பேசினேன். மூசா பண்ண வேலைக்கு நான் உங்களை ஏன் கோவிச்சுக்கணும்? நேரம் வரும்போது அவனை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டா போச்சு. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. நான் கூப்பிடும் போது மட்டும் வாங்க. அப்ப வரைக்கும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க சரி எஜமா, எஜமா, வர்றோம். சபாஷ் சபாஷ்டா போலி பேராண்டி. போலி பேராண்டியா? யார் போலி? ஆமா, யார் நீ? சரி, நான் உன்னை கண்டுபிடிச்ச பிறகும் என் பேரன் உருவத்துல இருந்தா எப்படி? மாறி வா.
எப்போ நீ என் பேர அசீமுடைய கோட்டைக்குள்ள வந்து அவனாவே நடிக்க ஆரம்பிச்சியோ நீ பெரிய ஆள்தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீதான் அசீம்னு இந்த முட்டா பசங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. சீக்கிரமே உன் முகத்தறைய கிழிப்பேன். அசீமுடைய கோட்டைக்குள்ள புகுந்ததால நீ வீரன் நான் சொன்னாலும் இன்னொரு வகையில நீ படுகோழ. அசீம் சுய நினைவுல இருக்கிறப்போ அவன் நிழல கூட நெருங்க முடியாத நீ அவனுக்கு மாய பிடிச்சுக்கிட்டு இருந்தப்போ கடத்துக்கிட்டு போனது உன்னோட கோழத்தனம் தானே. ஆயுதம் தாங்கியவனைத்தான் ஆயுதத்தால் தாக்க வேண்டுமே தவிர நிராயுத பாணியை ஆயுதத்தால் தாக்குவது போர்க்கள தர்மம் அல்ல. இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அதான் சொன்னனே, நான் அசீமுடைய பாட்டனா. அசீமுக்கு இது சற்று போராத காலமாக இருக்கலாம். ஆனால் இருள் விலகி அசீம் மின்னல் என மின்னி இடி என இறங்கத்தான் போகிறான். தரையாயிருந்து நான் தாங்கிக்குவேன் நினைச்சியா பாட்டனாரே? தவிடு பொடியாகி விடுவாய். உனது பூதகுலம் வேரோடும் வேரடி மண்ணோடும் என் பேரன் அசீமால் அழிக்கப்படும். முடிந்தால் நீ மறைத்து வைத்திருக்கும் அசீமை வெளியே விட்டு உனக்கு தைரியம் இருந்தால் விளையாடி பார். இவ்வளவு பேசுற நீ அவனை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி இருந்தா கொண்டு வா.